வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரனின் மூத்த சகோதரன் கொலண்டில் காலமானார். கடுகளவு தொடர்பும் இல்லை. செம்மணி புதைக்குழி பேரவலம் நழுவும் அமைச்சர். ஒட்டு சுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம். ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு. ராகமையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. போலீசாரின் உத்தரவை மீறி தப்பியோடிய நபர்கள் மடக்கி பிடித்த போலீசார். கிளிநொச்சியில் 3 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட தபாலக கட்டிடம். இந்த அரசாங்கம் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்யும். மர்மமான முறையில் உயிரிழக்கும் தூதுவர்கள். ஈரான் மீது சந்தேகம். தொடர்பான விரிவான செய்திகள். ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரனின் மூத்த சகோதரன் கிரிதரன் கந்தையா நேற்றைய தினம் கொலண்டில் காலமானார். இவர் யாழ்ப்பாணம் படலியடப்பை பிறப்பிடமாக கொண்டவர். 1996ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்து 29 வருடங்களாக கொலண்டில் வசித்து வந்துள்ளார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இவர் காலமானார். இறுதி கிரியைகள் தொடர்பிலான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும். செம்மணி புதைகுழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். காண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பகல் 9:30 மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் செம்மணியைப் போல் மீண்டும் ஒரு அவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது எனவும் அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கினை பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழிவொன்றை ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் அபிவிருத்தி குழுவில் முன்வைத்தார். சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இருப்பினும் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையே காணப்படுகின்றது. இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தலைவிரித்தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கை முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை எங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவரும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றனர். நாமும் சட்ட ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீரின்றியே காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது. போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் கசிப்பு, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களோ எவையும் இருக்கவில்லை. விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர். அதனை யாரும் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். சமயத்தில் இருக்கிற பொதுமக்களும் சரி நாங்களும் சரி கொண்டு வரோம். சட்டம் ஒழுங்கு செய்தா இருக்கிற அதையை மட்டும் ஒரு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் சொல்லாது. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும் ஜனாதிபதியின் சொல்ற, அமைச்சர்களும் சொல்லுகிறோம், ஆட்சியாளர்களும் சொல்லுகிறோம். நாங்கள் சட்டம் ஒழுங்கு வந்து சீரா இது வந்து முற்று முழுதாக போலீசார் உள்ள பிழை யாரும் மறக்க முடியாது. போலீஸ் சட்டம் முழு சட்ட முதல்னா இந்த இப்படி நடக்கிறாரு காரணம் சொல்றேன். இது டிஎஸ்ஓடியும் நடக்கிறதில்ல, ஒருவர் நடக்கிறதில்ல, ஏதோ ஒரு விதத்துல பிடிப்பு விடுதலை புலிகள் கேட்கு யாரும் மறக்க முடியாது. இந்த கசிப்பும் இல்ல, கஞ்சாவும் இல்ல, சட்டம் ஒழுங்கு சீராக அவைய தன்னடத்தை பார்க்கிறோம். இது யாரும் மறக்கல. ராகம படுவத்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் வீடொன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் படுவத்தை கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்காக கொண்டு இடம்பெற்றதாகவும் இதில் ஆர்மி உப்புல் என அழைக்கப்படுகின்ற நபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் கனேமுல்ல சஞ்சீவ எனப்படும் நபரின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிதாரிகள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர்.
லெல்லாமா பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான ரகசிய தகவலின் பெயரில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்துக்குரிய 2 நபர்களை நிறுத்த உத்தரவிட்டனர். ஆனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் போலீசாரின் உத்தரவை மீறி வேகமாக ஓட்டிச் சென்றதால் அவர்களை துரத்திய போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர். இதில் ஓட்டுநர் ஒரு லொரியில் மோதி தப்பிச் சென்றார். பின்னால் இருந்த மற்றொரு நபர் துரத்திச் சென்ற போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளை கைப்பற்ற முயன்றபோது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவரது காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி முரசுமோட்டை பிரதேசத்தில் சுமார் 3 மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட உபதபாலக கட்டிடம் நேற்று கடற்தொழில் அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலாளர் நிரந்தர கட்டிடமொன்று இயங்கி வந்த உபதபாலகத்திற்கான நிரந்தர கட்டிடம் 3 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த நிலையில் உபதபாலகத்திற்கான கட்டிடத்தினை நேற்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் திறந்து வைத்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன், மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் மற்றும் துறை சார்ந்த திணைக்களத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான போசாக்கு பொதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் சக்கர நாற்காலி என்பன வழங்கி வைக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 20 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்தும் என கடுவல நகரபிதா ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி கவிழ்க்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊழல், மோசடிகள் மற்றும் களவுகள் இடம்பெறுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் மக்களுக்கு நன்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மின்சார மற்றும் எரிபொருள் கட்டணங்கள் சிறிதளவில் அதிகரித்தாலும் மக்கள் அதனை மகிழ்ச்சியுடன் தாங்கிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். சுவிஸ் தூதுவர்கள் 2 ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சுவிட்சர்லாந்தின் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் ஈரானில் 2 சுவிஸ் தூதுவர்கள் மற்றும் ஒரு சுற்றுலா பயணி ஆகியோர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஈரானுக்கான சுவிஸ் துணை தூதர் ஸ்டீவ்லி பிரானர் தாம் தங்கியிருந்த குடியிருப்பின் 17வது மாடியில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. ஈரானிய அதிகாரிகள் அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தினர். இது நடந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவிஸ் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெஹ்ரானில் உள்ள ஒரு விடுதியில் சரிந்து விழுந்து தலை மற்றும் வயிற்றில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சில மாதங்களுக்கு பின்னர் உயிரிழந்தார். இதனையடுத்து சுவிஸ் தூதரக ஊழியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அவர் மீதான தாக்குதல் ஒரு வழிப்பறி முயற்சி என ஈரான் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டாலும் அந்த சம்பவம் சந்தேகம் இருப்பதாக சுவிஸ் உளவு அமைப்புகள் கூறியுள்ளன. இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட 60 வயது சுவிஸ் சுற்றுலா பயணி ஒருவர் செம்னான் சிறையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். அவரது உடல் சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் பிரேத பரிசோதனை முடிவுகள் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. ஈரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் அமெரிக்காவிற்காக பணியாற்றுவதாக ஈரான் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.